கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 33 சங்கீதம் 18-19 ஆகிய வசனங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்க உங்க பிள்ளைகளோட பேச வேண்டும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து சொல்லும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைக்கு நான் நடுவில் இருக்கிறேனே, இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா? பஞ்ச காலத்திலே பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும், எந்த மாதிரி சூழ்நிலையும் சரி கர்த்தர் உங்களோடு வருவார். தமக்கு பயந்து என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை விட்டு விலகி வாழ்றாங்கல்ல, அவங்க தான் கர்த்தர் பயந்த ஜனங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று எழுதப்பட்டிருக்கு. உலகத்துல எதெல்லாம் தீமை சொல்லி இருக்கோ, தீமையான காரியத்தை விட்டு விலகி நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஒரு குடும்பத்திலே தீமையான காரியங்களை வெறுத்து தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழும்போது அந்த குடும்பத்தை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தமக்கு பயந்து என்று எழுதப்பட்டிருக்கு. தீமை வெறுத்து வாழ்வோம். தமது கிருபைக்கு காத்திருக்கிறோம் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும். யாரெல்லாம் இந்த அதிகால வேளையில புதிய நாளுக்காக காத்திருக்கிறீங்களோ இந்த நாளிலும் உங்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. எத்தனையோ குடும்பத்தில் இந்த வசனம் கேட்கும் போது, என் வாழ்க்கையில எனக்கு மரண பயம் இருந்துச்சு, என் ஆத்துமா மரணத்துக்கு நேரம் போயிட்டு இருந்துச்சு, என் வாழ்க்கையில பஞ்சம் இருந்துச்சு, என்னை கர்த்தர் உயிரோட காத்தாருன்னு சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி சொல்லி பார்க்கும்போது தீமையான கருத்து வெறுத்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. அப்பா, நான் மனம் திரும்பணும்ப்பா, என்னை ஆசிரியங்கப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கப்பா, என் அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றி. பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா கிருபைக்காக நன்றி. இந்த நாளும் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கிருபையால் நடப்புங்க, உங்களுடைய பிரசனத்தால் கொடுங்க ராஜா. உங்களுடைய வல்லமையால் நடப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகத்தாங்க ராஜா. சத்துருவ மேல அபிஷேகம் நடப்புங்க ராஜா. காண்டாமிரத்துக்கு பலம் தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டை விரித்து எழுப்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே கூட இருந்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை எதுக்குள்ளையும் போய் சிக்கிக்கூடாது. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே எடுத்து உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.